மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கில் ஏறக்குறைய 5 பாடங்களை தரவாக பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க இருக்கிற பாடம் ஒளி. ஒளின்னு என்னப்பா? லைட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒளி ஒரு வகை ஆற்றல். லைட் இஸ் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. நல்லா கவனிங்க. இந்த ஒளியானது, இது ஒளியோடைய மிகப்பெரிய மூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியன் தான். அந்த சூரியன்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒளி கிடைக்குது? இப்போ அங்கேருந்து ஒரு ஒளித்துகள் புறப்பட்டால் நம்ம பூமியை வந்து அடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 8 நிமிடம் 20 வினாடி ஆகும். 8 நிமிடம் 20 வினாடி, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 500 வினாடி, அதாவது 8 minutes 20 செகண்ட். அப்போ 8ன்றப்ப 8 × 60, ஸோ 480 அப்படிதானப்பா. ஸோ 480 செகண்ட் வரும். இதில் இங்கே ஒரு 20 செகண்ட், ஸோ டோட்டலாக 500 செகண்ட். இது அங்கேருந்து கடந்து வரக்கூடிய நேரம். ரைட், எவ்வளோ வேகத்தில் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். த வெலாசிட்டி ஆஃப் த லைட் 3 × 10⁸ ms இன்வர்ஸ் அப்படின்னு என்னப்பா? ஏறக்குறைய 30 கோடி மீட்டர் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர். ஸோ இதை நீங்கள் மீட்டராகவும் கிலோமீட்டராக மாற்றினாவும் இப்போ நான் சொன்னதாக வரும். சரிங்களா? ஸோ 3 × 10⁸ 8ன்றதை ஒவ்வொரு ஜீரோவை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 கோடி மீட்டர் வரும். நீங்கள் அதை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்போ 1000ல் வகுத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வரும். எத்தனை லட்சம் கிலோமீட்டர்? 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியானது ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய வேகம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிகு ஒளியை பற்றி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். பார்க்கலாமா? கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒளி எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ஒளியுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டானது எங்கே பட்டாலும் எதிரொலிக்கும். முக்கியமாக பளபளப்பான பகுதியாக இருந்தால் நல்லா எதிரொலிக்கும். கரடுமுடான பகுதியில் காட்டிலும் நம்முடைய பளபளப்பான பகுதி பார்த்திங்கன்னா சைனி, அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய ஏரியா, சைனி ஏரியா நல்லா பார்த்தோன்னா எதிரொலிக்கும். ஸோ அப்போ எதிரொலிப்பு ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அது சில விதிகளுக்கு உட்படும். எந்த மாதிரி விதிகள் அப்படின்னா, முதல்ல இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் இங்கே படுது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்சிடென்ட் ரே அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்சிடென்ட் ரே, படுகதிர். இங்கே பாருங்கள், இது கீழே இருக்குது ஒரு மிரர். கீழே பார்த்தீங்கன்னா ரசம் பூசி இருப்பாங்க. ஸோ அப்போ மேற்பரப்பில் பட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக எதிரொலிப்பு நடக்கும். ஸோ இந்த கதிருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு கதிர், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ரே. இது என்னது? இன்சிடென்ட் ரே. இது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ரே, எதிரொலிப்பு கதிர். இப்போ இந்த படுகதிர் இருக்கு இல்லையா, படுகதிர், இந்த படுகதிர் இது மாதிரி ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிங்கன்னா, கற்பனையாக ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிங்கன்னா, அந்த குத்துக்கோடோட ஒரு கோணத்தை ஏற்படுத்தியிருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? அந்த கோணத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா படுகோணம். இப்படி ஐன்னு போட்டு இப்படி போடுவாங்க. இப்படி போட்டால் என்னது? படுகோணம். அதே மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த எதிரொலிப்பு கதிருக்கு பார்த்தீங்களா, இந்த எதிரொலிப்பு கதிருக்கும் இந்த நார்மல், அதாவது குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட இந்த கோணத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இப்போ கதிருக்கு பேர் படுகதிர், கோணத்துக்கு பேர் படுகோணம். அதே மாதிரி எதிரொலிப்பு அடைகிறதுல அந்த எதிரொலிப்பு அடைகிற கதிருக்கு பேர் ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ அந்த கோணத்துக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு கோணம். சரிங்களா? சரிங்க சார். இப்போ இந்த நல்லா கவனித்து பாருங்கள், இந்த படத்தை நல்லா கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இதுதான் எதிரொலிப்பு விதிகளில் முதல் விதி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது I இஸ் ஈக்குவல் டு R. அவ்வளோதான், இது முதல் விதி. ஸோ ரெண்டாவது விதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த படுகதிர், இந்த எதிரொலிப்பு கதிர், இதுதான் படுப்புள்ளிக்கு வரையப்படும் செங்குத்து கோடு. இது படுகதிர், இது எதிரொலிப்பு கதிர், இதுதான் படுப்புள்ளி. இந்த படுப்புள்ளிக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு. இவை மூன்றும் எப்படி இருக்கும்? ஒரே தளத்தில் இருக்குது. ஸோ ஒரே தளம்னு என்ன சார்? இப்போ பாருங்கள், இந்த ஒரு பேப்பரை நம்மளால் வரைய முடியும். அப்போ அதுதான் ஒரு தளம்.
இப்போ சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ஒரு பேப்பர் உங்களால் வரைய முடியுது அப்படின்னா அது ஒரே தளத்தில் அமையும். இதுதாங்க 2வது விதி. சுத்தமாக புரியல, கவலைப்படாதீங்க. வாங்க அந்த விதிகளை ரீட் பண்ணுற உங்களுக்கு புரியும். கவனிங்க. இந்த 2 தான் அந்த விதிகள். இப்போ பாருங்கள், நான் சொன்னது அப்படியே இருக்கும். படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு, அவங்க குத்துக்கோடுன்னு வச்சுருக்காங்க. ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இது நான் 2வது விதியாக சொன்னேன், அவங்க முதல் விதியாக கொடுத்துருக்காங்க. எப்படி சொன்னால் ஒன்று தான். சரிங்களா? புரியுதுங்களா? இதான் முதல் விதி. த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டர் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் ஆர் லை இன் தி சேம் பிளேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒளினா என்னது, எதிரொலிப்பு விதிகளில் 2 விதிகளை படிச்சிட்டோம். அடுத்து பார்க்கலாமா? கவனிங்க. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் இன்வர்ஷன், இடவல மாற்றம். இது சிம்பிள், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காலையில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறப்பையோ அல்லது வேலைக்கு கிளம்புறப்பையோ கண்ணாடி முன்ன சீவனம்னா வலது கையில் சீவுறப்ப இடது கையில் சீவுற மாதிரி தெரியும். நம்ம வலப்பக்கம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இடப்பக்கம் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் உருவம் நேராக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இடவல மாற்றம் அப்படின்வாங்க, லேட்ரல் எஃபெக்ட் அப்படின்வாங்க. ஸோ லேட்ரல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம்னு அர்த்தம். அதாவது இது ஒரு லத்தீன் வேர்டு. இது வந்து என்ன வேர்டு? ஒரு லத்தீன் வேர்டு. இந்த லேட்ரல் இன்வர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்டு. இது மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு. ஓகே, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆம்புலன்ஸில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இப்படி எழுதியிருப்பாங்க. எப்படி? ஏ எம் பி யூ எல், அதுக்கப்புறம் ஏவும் இதே மாதிரி தான், ஏ என் சிஇ. எனக்கு இடம் பார்த்தாலும் கீழே எழுதியிருக்கேன். ஸோ நேராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஏன்ப்பா அவங்களுக்கெல்லாம் கிறுக்கா அப்படி எழுதுறதுக்கு? கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன், என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருசக்கர வாகனங்களோ ஏதோ வாகனம் ஓட்டுறப்ப ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய பேக் மிரரில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு எப்படி தெரியும்? இடவல மாற்றத்தில் தான் தெரியும். அதனால் எழுதுகிறப்ப இப்படி எழுதிட்டாங்கன்னா ஸோ மிரரில் பார்க்குறப்ப நமக்கு எப்படி தெரியும்? நேராக தெரியும். ஆம்புலன்ஸும் தெரியும். அதனால் ஈஸியாக ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுத்துரும். ஆனால் இப்போலாம் சைரன் வந்தனால பொதுவாக இது மாதிரி எழுதுறதில்ல. ரொம்ப பழைய ஆம்புலன்ஸில் இருந்தால் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் இந்த லேட்ரல் இன்வர்ஷன் தான். ஏற்கனவே பார்த்த இடவல மாற்றம் அப்படின்ற ஒரு அறிவியல் தான் இதுக்கு காரணம், இப்படி எழுதுறதுக்கு காரணம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெய்பிம்பம், மாயபிம்பம். மெய்பிம்பம் என்னது, மாயபிம்பம்னா என்னது? ஸோ பல பேருக்கு இதில் குழப்பம் வந்துடும். பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரி குழப்பம் இதில் வரும். ஸோ கேட்டால் கூர்ந்து கவனிங்க, ஈஸியாக புரியும். இந்த முதல் படத்தை பாருங்களேன், இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். ஒரு சமதள ஆடியில் ஒரு பிளேன் மிரரில் பார்த்தீங்கன்னா கதிர்கள் வந்து படுது. பட்டை என்னாகும்? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் நடந்து கரெக்டாக கன்வெர்ஜ் ஆகிருக்கு. கன்வெர்ஜ்னு என்னது? குவிஞ்சிருக்கு. கரெக்டாக ஒரு பாயிண்டில் குவிஞ்சிருக்கு. இப்படி பல கதிர்கள் எதிரொலிப்பை அடைஞ்சு ஒரு புள்ளியில் குவியிறப்ப இங்கே என்ன உண்டாகும்னா பிம்பம் உண்டாகும். ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி எதிரொலிப்புக்கு அப்புறம் ஒரு புள்ளியில் குவிஞ்சு ஒரு பிம்பம் உண்டாகிற அந்த பிம்பத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ், மெய் பிம்பம். என்ன பிம்பம்? மெய் பிம்பம். சரிங்களா? இதை வந்து திரையில் பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. இந்த பிம்பங்கள் என்ன பண்ண முடியாது? திரையில் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், திரையில் பிடிக்க முடியும். எதை? மெய்பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியும். நல்லா கேட்டுங்க. இப்போ நல்லா இந்த பிக்சரை பாருங்கள். இன்னொரு முறை நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. இஃப் த லைட் ரேஸ் கம்மிங் ஃப்ரம் an ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி மீட் ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு will be real image and it is always inverted. எப்படி இருக்கும்? அந்த உருவாகிற பிம்பம் தலைகீழாக தான் இருக்கும். வடிவல் சொன்ன மாதிரி தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்ற மாதிரி மெய்பிம்பம்னா தலைகீழாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆல்வேஸ் இன்வெர்டட். எ ரியல் இமேஜ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆன் எ ஸ்க்ரீன். என்ன பண்ண முடியும்? திரையில் அதை வீழ்த்த முடியும், திரையில் பிடிக்க முடியும். ரைட்டுங்களா? ரைட்டுங்க. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? மாயபிம்பம். ஸோ இங்கே அதே மாதிரி தானே சார் இருக்குது? அல்ல. இங்கே கதிர்கள் இந்த பக்கம் இருந்து வருது, இப்படி பட்டு இப்படி எதிரொலிப்படையுது, இப்படி பட்டு இப்படி எதிரொலிப்படையுது, இங்கே பட்டு இப்படி எதிரொலிப்படையுது,
இங்கே பட்டு இப்படி எதிரொலிப்படையுது. ஸோ இப்படி எதிரொலிப்படைஞ்சு எப்படி சார் மீட் ஆகும்? நிச்சயமாக மீட் ஆகாது. கதிர்கள் மீட் ஆனால் தான் பிம்பம் உருவாகும். ஸோ மீட்டே ஆகாது. ஆனால் கற்பனையாக இப்படி நீட்டி விட்டிங்கன்னா, கீழ் பக்கத்தில் நீட்டி விட்டிங்கன்னா ஒரு இடத்துல மீட் ஆகும். இங்கே பாருங்கள், மீட் ஆகிருக்கா? ஸோ ஏன் டாட்டாக போட்டிருக்காங்கன்னா ஒரு இடத்துல மீட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, அங்கே உருவாகிற அந்த பிம்பத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மாயபிம்பம், விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்வாங்க. விர்ச்சுவல் இமேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்த ரியல் இமேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது இன்வெர்டர்னு பார்த்தோமா, அப்போ இது இன்வெர்டர் கிடையாது, இது எரக்ட். எரக்ட்னு என்னப்பா? நேரானது. ரைட். அங்கே என்ன பண்ணோம்? ஸ்க்ரீனில் பிடிக்க முடிஞ்சது. அப்போ இங்கே பிடிக்க முடியுமானா முடியாது. அண்ட் கேனாட் பி காட் ஆன் எ ஸ்க்ரீன். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இவ்வளோதான் ரியல் இமேஜுக்கும் விர்ச்சுவல் இமேஜுக்கு இது இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அது மெய்பிம்பம், இது மாயபிம்பம். இந்த செயல்பாடு ஒன்று நான் பொதுவாக செயல்பாடு ஒன்று நடத்த மாட்டேன், ஆனால் இந்த இடத்துல நடத்தி ஆகணும். ஏன்னா மிக முக்கியமான கொஸ்டின் இதிலிருந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீரோலலாம் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள் முழு உருவம் தெரியும். நார்மலாக நம்ம சந்தையில் வாங்கக்கூடிய அந்த கண்ணாடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த முழு உருவம் தெரியாது. ரைட். அப்போ முழு உருவம் தெரியணும்னா நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் பீரோலலாம் பாருங்கள், மேலே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் கண்ணாடி வச்சுருக்க மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சுருப்பாங்க. அப்போ முழு உருவம் தெரியணும்னா குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ பீரோ இப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உயரத்தில் பாதி. இப்போ ஒருத்தர் 6 அடி இருக்கிறாருன்னா 3 அடி கண்ணாடி வச்சா தான் என்ன தெரியும்? அவருடைய முழு உருவம் தெரியும். 3 அடி அல்லது 3 அடிக்கு மேலே, அதுக்காட்டில் கம்மியாக வச்சா அவருடைய முழு உருவத்தை பார்க்க முடியாது, அவர் பார்க்க முடியாது. சரிங்களா? தூரத்துலேருந்து இன்னொருத்தரோட பார்க்கலாம், அந்த மாதிரி. புரியுதுங்களா? இது மிக முக்கியமான விஷயம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடியின் உயரம் அந்த நபரின் உயரத்தில் பாதியாவது இருக்க வேண்டும். ஸோ ஆடியின் உயரம் இஸ் ஈக்குவல் டு உங்கள் உயரம் பை 2. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுங்க. இதிலிருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருவர் 5 அடி உள்ள நபர் முன் ஒரு பீரோ வைக்கப்பட்டுள்ளது, அவர் முழு உருவம் தெரிய அந்த பீரோவில் உள்ள கண்ணாடி எவ்வளோ உயரம் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 2.5 அடிக்கு மேலே இருக்கணும். 2 அடி அது 2 அடிக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. டு see your entire body in a mirror, the mirror should be at least half of your height. Height of the mirror is equal to your height by 2. அடுத்து பார்க்கக்கூடியது வளைவு ஆடிகள், கேவ்டு மிரர்ஸ். ஸோ கேவ்டு மிரர்ஸ் பற்றி பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே நம்ம 8th புக்கில் அது கொடுத்துருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வளைவாடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேவ்டு மிரர்ஸ் தான், ஒரு வளைந்த ஆடிகள் தான். அந்த பள்ளமான பகுதியில் பார்த்தா அது குழியாடி, மேடான பகுதியில் பார்த்தா குவியாடி. குழியாடின்னு என்னப்பா? கான்கேவ் மிரர். இந்த மேடான பகுதி கான்வெக்ஸ் மிரர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களை வரைய தேவையான விதிகள். ஸோ ரூல்ஸ் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமேஜ். நல்லா கேட்டுங்கப்பா, நான் நிறைய விஷயம் மேலெல்லாம் வாசிக்காமல் வந்திருக்கேன். ஐயோ சார் நடத்தாமல் போயிட்டாரே, மறந்துட்டாரோ, இல்லை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு நினைக்காதீங்க, அதில் வினாக்களே இல்லை. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் நான் என்ன நடத்தணும் நீங்கள் அதை குறிந்து கவனிச்சாலே போதுமானது. ஓகே, விதிகளை பார்ப்போமா? விதிகளை ஒரு 4 படம் கொடுத்துருப்பான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை நல்லா பாருங்கள். இது ஆடி. என்ன ஆடி? ஸோ பின்பக்கம் ரசம் பூசியிருக்காங்க, முன்பக்கம் வந்து பரப்பு வளைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன ஆடினா குழி ஆடி, கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரரில் இந்த நடுவில் பாருங்கள், அந்த மிரருடைய நடுப்பகுதிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மையம். என்ன மையம்? ஆடி மையம். ஸோ இங்கிலீஷில் இதை போல் அப்படின்வாங்க, POLE போல். அப்படி ஃபர்ஸ்ட் லெட்டரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆடிகளில் இந்த மாதிரி ஒரு அந்த மையப்பகுதியை நோக்கி ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு. இதுக்கு நேராக வந்து ஒரு ஒளிக்கதிர் பட்டால் என்ன ஆகும்னா அந்த முக்கிய குவியத்தின் வழியாக போகும். கீழே வந்து பட்டால் அதுவும் முக்கிய குவியத்தின் வழியாக தான் போகும். எங்கே பட்டாலும் முக்கிய குவியத்தின் வழியாக தான் போகும். அப்போ அந்த முக்கிய குவியம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் F.
பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்வாங்க, முக்கிய குவியம். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆடியை அப்படியே வட்டமாக வரைகிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு கற்பனைக்கு. இப்படி வட்டமாக வரைஞ்சிங்கன்னா இந்த சி என்னவா மாறும்? அதுதான் இந்த வட்டத்துடைய மையமாக மாறும். அப்படி தானே? அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம் அப்படின்வாங்க. என்ன மையம்? வளைவு மையம். இந்த வளைவு மையத்திலிருந்து இந்த ஆடி மையம் போல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர். அப்படின்னு என்ன சார்? அப்படின்னா வளைவு ஆரம். ஒரு வட்டத்துடைய ஆரம் என்னப்பா? ரேடியஸ். ஸோ வளைவு ஆரம், கர்வேச்சர் ரேடியஸ், அது ரேடியஸ் கர்வேச்சர். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ இந்த முக்கிய குவியத்துக்கும் இந்த போல், அதாவது ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்துக்கு என்ன பேர்? ஏறக்குறைய ஆரத்தில் பாதி. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆரம்ன்றப்ப, ஸோ இது வரைக்கும் தான் கேட்டிருக்கேன். அப்போ ஆரத்தின் பாதி. ஸோ ஆரத்தின் பாதி இதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப். ஸ்மால் எஃப்னா என்னப்பா? ஃபோக்கல் லெங்த், குவிய தொலைவு. இதெல்லாம் பேசிக்ஸ். இது தெரிஞ்சால் தான் இந்த விதி ஒன்று உங்களுக்கு புரியும். என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று பின்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஆடி மையம். அடுத்து எஃப்னு என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ், முக்கிய குவியம். வரக்கூடிய எல்லா கதிரும் அந்த முக்கிய குவியத்தின் வழியாக தான் போகும். ஓகே. எப்படி வந்தா? முதன்மையச்சுக்கு இணையாக வந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியை ஒரு வட்டத்தினுடைய பரிதியாக வரைஞ்சிங்கன்னா அந்த சி தான் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்துடைய மையமாக இருக்கும். இதுக்கு பேர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சியிலேருந்து இந்த பி வரைக்கும் இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா ஆர், அதாவது ரேடியஸ், ஆரம். சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர், வளைவு மையம் தமிழில். அப்போ இதில் பாதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஃப்க்கும் இந்த பிவுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் எஃப் அப்படின்றாங்க. ஸ்மால் எஃப்னா ஃபோக்கல் லெங்த். சார் இது ஸ்மால் எஃப்னா அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போ இது என்ன சார்? இது ஒரு ஸ்மால் எஃப் தான். அப்போ ரெண்டு சேர்ந்து என்ன சார்? ஸோ 2F = R. இரண்டு, அது குவியத்தொலைவை ரெண்டால் பெருக்குனி என்ன கிடைக்கும்? அந்த ஆடியுடைய ஆரம் கிடைக்கும். அந்த ஆடியுடைய ஆரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்பிள் சின்ன சின்ன கணக்கெல்லாம் வரும். அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுங்க. இப்போ விதி ஒன்றை பாருங்கள். ஆடியின் வளைவு மையம், வளைவு மையம் நினைப்பா சி. வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர். வளைவு மையம் எங்கே பாருக்கு? இந்த இங்கே இருக்குப்பா. அப்போ இந்த வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எங்கே இப்படி போகுது? இந்த இப்படி போகுது. செல்லும் ஒளிக்கதிர் என்ன சார் ஆகும்? எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லும். எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் திரும்பியும் போயிடுவார். ஸோ இப்படி வந்தார், இப்படி போனார். இதுதான் முதல் விதி. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. புரியும் நினைக்கிறேன். A ray passing through the center of the curvature is reflected back along its own path. ஓகே. இப்போ ரெண்டாவது விதி பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு கதிர் வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே நடத்திட்டேன். என்ன ஆகும்? ஸோ எஃப் வழியாக போகும். எஃப்னு என்னப்பா? முக்கிய குவியம். இங்கே பாருங்கள். முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு முக்கிய குவியம், முக்கிய குவியம் என்னது? எஃப். முக்கிய குவியம் வழியாக செல்கிறது. எனவே இது ரெண்டாவது விதி. இதே குழியடியாக இருந்து என்ன ஆகும்னா, அந்த குவியத்திலிருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படம் வரைஞ்சி காமிச்சேன், மெய்பிம்பம் மாய்பிம்பம், அந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆகுது? பட்ட உடனே எஃப் வழியாக போகுன்றாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விதி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தின விதி தான். இதுதான் ரூல் நம்பர் 2. A ray parallel to the principal axis passes through or appears to be coming from the principal focus. ஓகேவா? ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரெண்டாவது இது விதியும் புரிஞ்சிருச்சு. மூணாவது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி வழியாக போய் பார்த்துட்டோம், இப்படி இணையாக போய் பார்த்துட்டோம். இது ஒன்று தான் பார்க்கலாம். எது வழியா? எஃப் வழியாக போனால் என்ன ஆகும்? அதாவது பேரலாக போகிற கதிர் எஃப் வழியாக போகும். அப்போ எஃப் வழியாக போகிற கதிர் பேரலாக போகும். அவ்வளோதான். 2 × 3 5, 3 × 2 5, அவ்வளோதான். ஸோ முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலித்த பின்பு முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் எதிரொலி. இந்த லீ தப்பாக இருக்குது. ஸோ பொதுலகரம் போட்டுக்கணும். இதுதான் விதி 3. A ray passing through the focus gets reflected and travels parallel to the principal axis. மொத்தம் 3 விதி தான் இருக்கு. ஆனால் இல்லை, இன்னொரு விதி இருக்குது. என்னன்னு பாருங்க. விதி நம்பர் 4. சார் சி வழியாகவும் போல எஃப் வழியாகவும் போல
நேராக போய் அந்த பீ இருக்குல்ல சார், போல் ஆடி மையம், அதில் பட்டால் என்ன ஆகும்? இது வந்து நடத்திட்டேன் ஏற்கனவே சார். போய் சொல்லாதீங்க சார், இப்போ தான் சார் நடத்த ஆரம்பிக்கிறீங்க. இல்லைங்க, எதிரொலிப்பு விதிகள் நடத்தினா அதில் ஒரு படம் போட்டு வரன்னு சொல்லி கொடுத்து என்ன இருக்கா, படுகதி அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் பார்த்தோமா இல்லைங்களா? ஸோ இந்த படத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். என்ன இது டைரக்ஷன் மாறி இருக்குது, இங்கே பாருங்கள், இப்படி கதிர் போய் பட்டை என்ன ஆகும், எதிரொலிப்பு அடைஞ்சிருக்கு. அப்போ படுகோணம் எதிரொலிப்பு கோணம் எப்படிப்பா சமம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி மையம் பி வழியாக ஒரு ஒளிக்கதிர் போனால் சம கோணத்தில் எதிரொலிப்படையும் அப்படின்றாங்க. பாருங்களேன், ஆடி மையத்தில் படும் ஏபி என்ற ஒளிக்கதிர் படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் பிபி என்ற திசையில் எதிரொலிக்கப்படும். இது தெரிஞ்ச விஷயம்தான். A ray incident at the bowl of the mirror gets reflected along a path such that the angle of incidence is equal to the angle of reflection. ஓகே, இப்போ விதிகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஸோ விதிகள் தெரிஞ்சிட்டா கதிர் வரைபடம் வரைவது எளிது. பார்த்துடலாமா? கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு குழியாடிக்கு முன்னாடி ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒரு பொருளை வச்சு அதில் பிம்பங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி கதிர் வரைபடம் வரைய போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே நடத்தின பீனா என்னது, சீனா என்னது, ஓனா என்னது, கேபிட்டல் எஃப்னா என்னது, ஸ்மால் எஃப்னா என்னது, முதன்மை அச்சுனா என்னது, இந்த 6 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நான் நடத்துகிற 4 விதி தெரிஞ்சிருக்கணும். இந்த 10 விஷயம் தெரிஞ்சிருந்தால் இந்த கதிர் வரைபடம் ஜுஜுபி மேட்டர். பெருமைக்காக சொல்ல, இப்போ பாருங்கள் கரெக்டாக புரியும். இப்போ முதல் படத்தில் பொருள் எங்கே வச்சுருக்காங்கன்னா, பொருள்லாம் இந்த இப்படி 6 மார்க் போட்டு வச்சுருப்பாங்கப்பா உங்களுடைய புக்கில். இது எங்கே வச்சுருக்காங்கன்னு எங்கே வச்சாங்கன்னு தெரியல. அப்போ என்னென்னா ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஈரில்லா தொலைவில் வைக்கிறாங்க, அட் இன்ஃபினிட்டி பொசிஷன். அப்போ என்ன சார் ஆகும், அதுலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் எங்கே படுது, ஆடியில் படுது. ஸோ நமக்கு தெரியும் ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுது. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சுக்கு பேரலாக ஒரு ரே வந்து பட்டால் அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு கதிர் இப்படி போயிடுச்சு, இன்னொரு கதிர் அதுவும் இப்படி தான் போயிருக்கு. சார் கீழேருந்து வந்தால் அதுவும் இங்கே தான் போகும். சார் அதுக்கு கீழேருந்து வந்தால் ஸோ வந்து ஆடியில் பட்டுட்டால் என்ன தான் ஆகும், அந்த எஃப்எல்ஏ தான் போகும். சரிங்க சார், 2 கதிர் மீட்டான என்னப்பா ஆகும், ரியல் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜில் பார்த்தோம். ஸோ 2 ரேஸ் மீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த உருவான இமேஜ் தான் இந்த புள்ளி. அப்போ ஈரலா தொலைவில் பெரிய அளவில் வச்ச ஒரு பொருள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு புள்ளி அளவுக்கு தான் உருவாகிருக்கு. எந்த இடம், இந்த இடம். நீங்கள் புள்ளி உருவாக்கிடா, அதுதான் பிம்பம், அந்த புள்ளி தான் பிம்பம். அப்போ ரொம்ப சின்ன பிம்பம் தானப்பா. இப்போ சொல்லுங்கள், பொருளை நீங்கள் அட் இன்ஃபினிட்டி பொசிஷன் ஈரலா தொலைவில் வச்சிங்க, உங்களுக்கு கிடைக்கிற பிம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறுசு, சுமாலாக இருக்குது. இன்வெர்டடாக எரெக்டாக, அதாவது தலைகீழாக நேர்னு பார்த்தீங்கன்னா தலைகீழான பிம்பம். சார் சின்ன பிம்பத்தை நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க, கூர்ந்து பார்த்தா ரொம்ப கூர்ந்து பார்த்தா தெரியும். சரிங்களா? சரிங்க. அப்போ ஸ்மால் தெரிஞ்சு போச்சு, இன்வெர்டர் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா? ஸோ இந்த 2 வந்துட்டால் அது ரியல் இமேஜாக இருக்குமா விர்ச்சுவல் இமேஜாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். உருவம் சிறுசு, தலைகீழாக இருக்குது, அப்போ மெய்பிம்பமா மாயபிம்பமா? ஸோ இந்த கேரக்டர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இமேஜ் என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ். அப்போ இதே இல்லைங்க, ரியல் இமேஜ். பொருள் எங்கே வச்சிங்க, அட் இன்ஃபினிட்டி பொசிஷன். ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆச்சு, எஃப்ல. இப்போ ஏற்கனவே 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேனா, ஸோ நான் இப்படி தான் எழுதி வச்சுக்குவேன், நான் படிக்கிறதா இருப்பேன். ஸ்மால், இன்வெர்டட், ரியல் இமேஜ். ஸோ பிம்பம் உண்டான இடம் எஃப். எப்படி எங்கே பொருள் வச்சிங்கன்னா ஈரில்லா தொலைவில் ஒரு பொருள் வச்சிங்கன்னா, அப்புறம் இந்த பொருளை நகர்த்தி 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 ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு வந்து பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். இப்போ 2வது படத்தை டிஸ்பிளே பண்ணுறேன், கவனிங்க. ஸோ 2வது படத்தில் பொருள் எங்கே வைக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது சி இருக்கு இல்லையா, சீன் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். வளைவு மையத்துக்கு அப்பால் வச்சுருக்காங்க, வளைவு மையத்துக்கு அப்பால். அதாவது பொருள் வச்சுருக்க இடம் நல்லா கவனிங்க, 2வது பொசிஷன் நல்லா கவனிங்க. பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சிக்கு அப்பால். சரி, வச்ச உடனே ஒரு கதிர் பாருங்கள் முதன்மை அச்சுக்கு இணையாக போய் பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும், எஃப் வழியாக போகும். இன்னொரு கதிர் சி வழியாக போனால் என்னாகும், ஸோ சி வழியாக போகிற ஒளிக்கதிர் திரும்ப அதே பாதையில் திரும்பி வரும். இது என்னப்பா, ரூல் நம்பர் 1 அதான் சொல்லியிருக்காங்க. A ray passing through the center of curvature is reflected back along its own path. சைடு வந்துருச்சு. இப்போ 2 கதிர் மீட் ஆயிருக்கா, ஆமாம் மீட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள்,
இங்கே பட்டு இங்கே வந்திருக்கு, இது இப்படி உள்ளே போயிட்டு திருப்பி வந்திருக்கு. ஸோ ரெண்டு இந்த இடத்துல மீட் ஆகிருக்கு. ஸோ மீட் ஆன இடத்துல ஒரு புள்ளியை வச்சுக்கோங்க. அங்கே இருந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு வரைங்க. ஸோ இதுதான் இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம். அப்போ எப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வச்ச இந்த ஆப்ஜெக்டை காட்டிலும் இது எப்படி இருக்குது, சுமாராக தான் இருக்குது. இன்வெர்ட்டடாக இருக்கா எரெக்டாக இருக்கா, அதாவது தலைகளாக இருக்கா நேராக இருக்கான்னா தலைகளாக தான் இருக்குது. அப்போ என்னது எரெக்ட் தான், சாரி இன்வெர்ட்டட் தான். ஓகே, இன்வெர்ட்டட் ஆகிப்போச்சு. ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா? ஸோ தலைகீழ் அப்படின்றப்ப என்ன தான் வரும், தலைகீழ் அப்படின்னால ரியல் இமேஜ் தான். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், சியுக்கும் எஃப்க்கும் நடுவில். ஸோ பிட்வீன் சி கமா எஃப். சின்னா என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கேபிட்டல் எஃப்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். புரியுதா? ஸோ இதுதான்ப்பா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு பிம்பமானது வலை மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையில் கிடைக்கிறது எனில் நீங்கள் பொருளை வைத்த இடம் சிக்கு அப்பால் ஈரில்லா தொலைவில் சிக்கும் எஃப்க்கும் நடுவில் பியில், இந்த மாதிரி கேட்பான். அந்த கேள்வியில் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். யாருக்கு நான் சொன்ன கேள்வி புரியலையோ திரும்ப போய்ட்டு ரீப்ளை பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளை குழப்பற மாதிரி வரக்கூடிய ஏரியா. பட் ரூல்ஸும் நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருச்சுன்னா அது ஈஸி தான். இப்போ ஏற்கனவே 2 பொசிஷன் பார்த்துட்டோம். ஸோ 3rd பொசிஷன் முதல் ஈரில்லா தொலைவில் வச்சோம், அப்புறம் சிக்கு அப்பால் வச்சோம். அடுத்து கொஞ்சம் நம்ம திமிர் பிடிச்சுனா மாறிடுறதும் எங்கே வைக்கிறோம்னா சியிலே வைக்கிறோம். ஸோ சின்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த இடத்துல பொருள் வைக்கிறாங்க பாருங்கள். பொருள் இங்கே இருக்கா, இங்கே பாருங்கள் பொருள் இருக்குது. பொருள் அங்கே வச்ச உடனே ஒரு ஒளிக்கதிர் போய் முதன்மை அச்சுக்கு இணையாகப்படுது. அப்போ ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, அப்போ அது எஃப் வழியாக போகும் சொல்லுது. இன்னொன்று ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, எஃப் வழியாக போகிற கதிர் என்ன ஆகும், ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக போகும் அப்படின்றாங்க. இது என்னது, ரூல் நம்பர் 3. சரிங்க சார். இப்போ எங்கே மீட் ஆகுது 2 கதிரும், இங்கே பாருங்கள். இந்த கதிர் இங்கே இப்படி போகுது, இந்த கதிர் இங்கே பட்டு இப்படி வருது. ஸோ மீட் ஆகிற இடம் இந்த இடம் தான். அந்த இடத்துல நீங்கள் மேலேருந்து அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து ஒரு அம்புக்குறி கீழே வரைக்கும் போட்டிங்கன்னா இந்த 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். பொருளை நீங்கள் வச்சது ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கீங்க, சீல வச்சுருக்கீங்க. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, சீல தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சிறுசா பெருசானா, அதாவது பிம்பத்தின், அதாவது பொருள் வைக்கப்பட்ட பொருள் உயரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் பிம்பத்தின் உயரமே இருக்குது. அப்போ ஈக்குவல், பொருள் பிம்பம் ஈக்குவல். நேராக தலைகளான்னு பார்த்தா தலைகீழ் தான், இன்வெர்ட்டட் தான். ஸோ தலைகீழ்னால என்ன இமேஜ் தான், ரியல் இமேஜ் தான். ஸோ பிம்பம் உண்டான இடம் சி தான், பொருள் வைக்கப்பட்ட இடம் சி தான். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, கவனமாக இருங்க. யாருக்கு நான் கதிர் வரைபடம் நடத்துறது புரியலையோ என்கிட்ட நீங்கள் ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கு. சரியாக கவனிக்கிறவங்களும் புரியும். ரைட், இன்னும் கொஞ்சம் திமிர் கூடி போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை தூக்கி சியுக்கும் எஃப்க்கும் நடுவில் வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ஒரு கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக போய் பட்டு எஃப் வழியாக போயிடும். இன்னொரு கதிர் பார்த்திங்கன்னா எஃப் வழியாக போகும். போனால் எப்படி வரும், முதன்மை அச்சுக்கு இணையாக வரும், parallel to the principal axis. இப்போ இந்த 2 கதிர் எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த 2 கதிர் இங்கே மீட் ஆகுது. ஸோ பிம்பம் இங்கே தான் உண்டாகும். அப்போ அந்த முதன்மை அச்சில் இருந்து இங்கே வரைக்கும் ஒரு கோடு போடுங்க. இப்போ 2 கம்பேர் பண்ணுங்கள். பொருளை காட்டிலும் இதுக்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஆனால் தலைகீழ் தான். ஸோ தலையில் இருந்தால் ரியல் இமேஜ் தான். ஸோ பிம்பம் உண்டான இடம் பியாண்ட் சி. பியாண்ட் சினா சிக்கு அப்பால் பிம்பம் உண்டாயிருக்கு. ஓகே, 3 பொசிஷன் புரிஞ்சிருச்சா? 4வது பொசிஷன் மன்னிக்கவும், ஏற்கனவே 3 பார்த்துட்டோம், 4 பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்குறது 5வது இது. சரிங்களா? இப்போ பொருள் எங்கே வைக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி, போன இதில் இவங்க இங்கே வச்சோமா, இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி எங்கே வைக்கிறாங்க, எஃப்ல வைக்கிறாங்க. பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் அப்படின்வாங்க. முக்கிய குவியத்தின் வழியாக வைக்கிறாங்க. ஸோ அங்கே வைக்கிறப்ப என்ன ஆகும், அதே மாதிரி தான். ஒரு கதிர் போய் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக படும், பட்டா எஃப் வழியாக போகும். ஸோ இன்னொரு கதிர் அப்படியெல்லாம் போகாது, ஏன்னா இங்கே எங்கே வந்து மீட் ஆகிற இடமே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே கவனிங்க, இந்த கதிர் என்ன ஆகும்னா அது இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் போயிட்டு ஸோ அப்படியே ரிட்டர்ன் வரும். ஏன்னா சி வழியாக போகிற கதிர் சி வழியாக திரும்பி வந்துடுமா, அந்த மைண்டில் வச்சுங்க. சார் இப்படி வருதே சார், இந்த 2 கதிர் மீட்டே ஆகாது இல்லையா, யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக மீட் ஆகாது. ஸோ மீட் ஆனால் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும் நடத்துனீங்களே, இவங்க இமேஜே மீட் ஆகலையே, அப்படி எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும்? மேலே பார்த்தது எல்லாமே என்ன கிடச்சிருச்சு, இமேஜ் கிடச்சிருச்சு. ஏன் 2 கோடு கிராஸ் ஆச்சு. ஒருவேளை இப்படி இணையாக போகிற கோடு
எதிர்காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் ஆனால் அந்த இடத்துல என்ன உருவாகும், இமேஜ் உருவாகும் கற்பனையாக. ஆனால் தண்டவாளம் இணையமாக இணையாது, அந்த மாதிரி தான் இது என வராது. ஒருவேளை இணைஞ்சா அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா பெரிய சைஸ் தான் இருக்கும், தலைகளாக தான் இருக்கும், அப்போ ரியல் இமேஜாக தான் இருக்கும். ஆனால் பிம்பம் எங்கே உண்டாகுதுன்றது, அதாவது எந்த பிளேஸ் விச் பிளேஸில் வந்து எந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பம் உருவாகுதுன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேரலாக போகிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. இது ரிசர்ச் டைப் கொஸ்டின். ஸோ இதை மட்டும் மைண்டில் வைங்க போதும். அடுத்து கடைசி பிக்சர், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி எங்கே போய் பொருளை வச்சிடுறோம், இந்த இடத்துல வச்சிடறோம், ஓ பக்கத்தில் ஒட்டி வச்சிடறோம். இதுதான் எஃப். ஸோ எஃப்பை தாண்டி ஓக்கு நடுவில் நடுவில் வச்சிடறோம். அப்போ இங்கேயும் ஒரு ஒழுக்க எதிர்ப்பாடும் பேரலாகவே படும், பட்டை என்ன ஆகும், சி வழியாக போயிடும், சாரி எஃப் வழியாக போயிடும். எஃப் இங்கே குறிக்கலை, ஸோ எஃப் வழியாக போயிடும். இன்னொரு கதிர் போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ மேலே இருக்கிற ஆடியில் பட்டு ஸோ அப்படி இப்படி போயிடும். அப்போ இந்த ரெண்டு கதிர் மீட் ஆகுமா, இதுவும் மீட் ஆகாது. இணையாக போகிறதே மீட் ஆகலை, பெப்பர் பேன் போகிறதும் மீட் ஆகுமா, ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா டைவர்ஜாக போகுது. அப்போ என்ன, இதுவும் மீட் ஆகாது. ஒருவேளை மீட் ஆகுமா அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தா ஆகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடுகளை கற்பனையை பின்னாடி நீட்டி விட்டிங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது, மேலே மீட் ஆகுது. அப்போ மீட் ஆகிற இடத்துல என்ன உண்டாகும், பிம்பம் உண்டாகும். அப்போ நாங்கள் வச்ச பொருளை காட்டிலும் பிம்பம் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது, எரக்டாக இருக்குது, நேராக இருக்குது. அப்போ நேராக இருந்தால் அது என்ன பிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பம். முதல்ல பார்த்த 5 என்ன பிம்பம், ரியல் இமேஜ். இந்த ஒன்று மட்டும் தான் மாய பிம்பம். சார் இது நடத்துகிறீங்களே, இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ இது சம்மந்தமான டவுட்டு தான் என்கிட்ட கேட்டுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இதை படிக்க நமக்கு என்ன லாபம்ன்ற சொல்லித்தர போகிறேன், கவனிங்க. இந்த 2 படத்தை பாருங்கள். ஒரு கம்பெனி டார்ச் லைட்டில் அல்லது முகப்பு விளக்கில் இணையான கற்றைகள் கிடைக்க வழிவகை செய்கிறது எனில் நீங்கள் பொருளை எங்கு வைப்பீர்கள்? அதாவது என்ன கேட்குறான்னா, இணையான கற்றைகள் கிடைக்கணும்னா நீங்கள் பொருள் எங்கே வைப்பீங்க? எஃப்பில் வச்சா தான் எப்படி கிடைக்கும், நமக்கு இணையான கற்றைகள் கிடைக்கும். ஸோ பொருள் எங்கே வச்சுருக்கீங்க, எஃப்பில் வச்சுருக்கீங்க. ஸோ இதுதான் கேள்வி. இன்னொன்று, ஒரு டார்ச் லைட் விரிகற்றையாக செல்ல நீங்கள் பொருள் வைக்கப்பட வேண்டிய இடம், அப்போ என்னது? ஸோ எஃப்க்கும் இந்த ஓவுக்கு நடுவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கற்றை கிடைக்கும், விரிகற்றை, டைவர்ஜன் ரே கிடைக்கும். கன்வர்ஜன் ரே கிடைக்காது, டைவர்ஜன் ரே கிடைக்கும். ஸோ இது ரெண்டு இருந்து அப்ளிகண்ட் ஓரியன்டான கொஸ்டின் கேட்பாங்க. யாருக்குரிய கதிர் வரைபடம் பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் டைமில் நடத்திருக்கேன். கண்டிப்பாக பல பேருக்கு புரியாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இருக்கிறவங்க என் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ வகுப்பு நல்லா இருந்தது அல்லது நல்லா இல்லை அப்படின்றத பற்றி தயவுசெய்து இந்த எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நல்லபடியாக படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.